திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட பெரிய இரும்பேடு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகருக்கு 300 கிலோ எடை கொண்ட ரோஜா பூ மாலை கிரேன் மூலம் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமேஷ் வழங்க கேட்கலாம். காமேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் திருப்போரூர் தொகுதிக்கு உட்பட்ட திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்தில் அடங்கிய 23 ஊராட்சிகளில் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெரிய இரும்பேடு பகுதியில் 300 கிலோ எடை கொண்ட ரோஜாப்பூ மாலை கிரேன் மூலம் அணிவித்து வேட்பாளர் ராஜசேகருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் அனவு பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் காஞ்சிபுரம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் திருப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சிறுதாவூர், ஒரகுடம், தண்டரை, பெரிய இரும்பேடு, நெல்லிக்குப்பம், செம்பாக்கம், மடையத்தூர் உள்ளிட்ட 23 ஊராட்சிகளில் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகருக்கு செல்லும் இடமெல்லாம் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் மாலை அணித்தும் மேளதாளம் முழங்க பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக பெரிய இரும்பேடு பகுதியில் 300 கிலோ எடை கொண்ட ரோஜாப்பூ மாலையை கிரண் மூலம் வேட்பாளர் ராஜசேகருக்கு அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதேபோல் நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் தூவி அதிமுக வேட்பாளர் ராஜசேகருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். விவரங்களுக்கு நன்றி காமேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.